Hi, this is AH Fashion Academy. நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி கிளாஸ் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங் வித் ஃப்ரேம் ஃபிக்ஸிங். இதில் நமக்கு 18 இன்ச்சு ஃப்ரேமும் வித் ஸ்டாண்டும் தேவைப்படுது. இந்த ஸ்டாண்டுக்கு 4 லெக் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லெக்கில் தான் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு லெக்கை நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு அந்த போல்ட்டை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதை வந்துடும். இப்போ ஸ்டாண்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லெக்கை எடுத்து திருப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொட்டேட் பண்ணால் அதேமாரி 4 எட்ஜஸ்லேயும் கரெக்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாத்தில் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது நமக்கு ஆடக்கூடாது. ஆடிச்சுன்னா நமக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ நம்மளால் கரெக்டாக வேலை பார்க்க முடியாது. இப்போ வந்து நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நான் வந்து வீட்டிலருந்தே நான் எங்கேயும் வெளில போக முடியாது, நான் வீட்டிலேருந்தே கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளாஸ் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு ஆரி ஒர்க் டிசைனராக மாதிரி வீட்டிலே ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களாலும் முடியும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி இப்போ ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங் பண்ணியாச்சே, நெக்ஸ்ட்டு கிளாத்தை எப்படி நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதும், என்னென்ன சிலபஸ் இருக்குது, அதாவது டோட்டலாக ஆரிக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த 4 இதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து இந்த 4 இதுவும் கரெக்டாக நேராக இருக்கணும். நேராக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். நேராக போட்டதுக்கப்புறம் இப்போ ஃப்ரேம் ஃபிக்ஸிங் பற்றி பார்த்துடலாமா? ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஃப்ரேம் எடுத்து இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து இப்போ அந்த நாடா கொடுத்துருக்காங்கல்ல, இந்த நாடா வந்து ஃப்ரேமோடு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தனியாக பாவாடை நாடா இருக்குல்ல, அதை வாங்கி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிட்டிங்க அப்படின்னா நல்லா நின்றுக்கும். ஏன் இந்த நாடா போட சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கிளாத் போடும்போது ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா சில இதுங்க வந்து நூல் விடும்ல, அதேமாரி இதுக்கெல்லாம் நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி நாடா சுற்ற சொல்கிறது. இப்போ அந்த கரெக்டாக உள்ளே போகிற மாரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அது வந்து நாங்கள் சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் வந்து அது வந்து ரொட்டேட் பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம் உடஞ்சிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலர் வீடியோ போடுறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஆரி கற்றுக்கோங்க. நீங்களும் ஒரு ஆரி ஒர்க் டிசைனராக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.